அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது கால் பாதம் வீங்கி இருக்கிறத அதுக்காக நம்ம சில பயிற்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. இதுல நம்ம அப்படியே படுத்த நிலையில நம்ம இது பண்ண போறோம். கால்கள் மேல் நோக்கி கீழ் நோக்கி பண்ண போறோம். எப்பயுமே அந்த டோஸ் அந்த ஹீல்ஸ் மட்டும் நம்ம ரைஸ் பண்ணி இது பண்ண போறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்பவே சுலபமான பயிற்சிகள்லாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதில் அப்படியே சைடா படுக்க போறோம். முழுமையா அப்படியே இப்படி ஃபுல்லா படுக்கிறதுனால படுக்கலாம், இல்லைன்னா இந்த கையை இப்படி கீழே வச்சுட்டுமே நம்ம படுக்கலாம். படுத்துட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி, இப்போ எனக்கு எல்போ கீழே வைக்க முடியலன்னா அப்படியே இப்படி ஃபுல்லா படுத்துக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி வைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லா சைடில் படுத்துக்கலாம். நம்ம இதுல இந்த உடம்புல இருந்து கால் வரைக்கும் நல்லாவே நேரா இருக்கணும். இதுல காலை சைடா நம்ம தூக்க போறோம். தூக்கிட்டு நம்மளோட கால் விரல்களை இப்படி முன்னோக்கியும் இப்படி பின்னோக்கியும் பண்ண போறோம். 2 3 4 5 6 7 8 9 10. இது பண்ணும்போது கால் தூக்கிட்டு இருக்கும் போது முட்டி மடங்காம, அதாவது இப்படி முட்டி மடங்காம நேரா கால் வச்சுட்டு இப்படி பண்ணோம்னா அந்த ரத்த ஓட்டம் கால்களுக்கு நல்லாவே போகும். அதுக்காக அப்படி பண்றோம். அதே மாதிரி நம்ம இடது காலையும் பண்ணலாம். ஒன்று நம்ம அப்படியே திரும்பி படுத்துட்டு பண்ணலாம். அப்படியே இல்லைன்னா இந்த பக்கத்துல இருந்தும் அப்படியே பண்ணலாம். இப்போ அப்படியே நான் இதில் தூக்கிக்கிறேன். இதில் கால் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்போ அப்படியே படுத்துக்கலாம். படுத்துட்டு முதல்ல நம்ம சைட் வேஸா படுத்து பண்ணோம். இப்போ நேரா படுத்துட்டு பண்றோம். அதே டைரக்ஷன் டோஸை ஃபார்வர்ட் பேக்வர்ட் தான் பண்ண போறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நம்ம பண்றோம், ஒன்றும் இல்லை. இப்போ அதே மாதிரி கால் ஒரு 60 டிகிரிக்கோ 40 டிகிரிக்கோ நம்ம தூக்கிட்டு கால்கள் இப்படி முன்னோக்கி நல்லா இப்படி பண்ணோம். அதுக்கப்புறம் இப்படி பின்னோம். 1 முட்டி மடங்காமல் இருக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்போ இடது காலில் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்த பயிற்சி, கால் இப்படி எடுத்து வச்சுட்டு நம்மளோட இந்த பாதத்தெல்லாம் நல்லாவே கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க போறோம். ஒன்று நம்ம இந்த உள்ள பக்கத்துல நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மேல் பக்கத்துக்கு போயிடலாம். 2 கையுமே வச்சுட்டு நல்லா இப்படி அழுத்தி விடணும். நம்மளோட கால்களையும் சரி கைகளிலுமே சரி உடம்புல எல்லா இடத்துலையுமே அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அழுத்தி விடும் போது பார்த்தோம்னா ரத்த ஓட்டம் நல்லாவே போகும். இதுல இவங்க வீக்கம் இருக்கவங்க தான் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நார்மலா இருக்கவங்க கூட இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கும். நம்ம அப்போ அதை அழுத்தும் போது அந்த உறுப்பு நல்லாவே செயல்படும். இப்போ நீங்க பார்த்தோம்னா இது தலைப்பகுதிக்கு, இது கண்களுக்கு, இது ஹார்ட்டுக்கு, இது வயிற்று பகுதிக்கு, இது குடல் பகுதிக்கு, அந்த மாதிரிலாம் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பு நல்லாவே செயல்படும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி மேல் பகுதியிலுமே நல்லா அழுத்தம் தரணும். கொஞ்சம் அந்த வீக்கம் இருக்கும் போது பண்ணும்போது லைட்டாக வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதில் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டாலே நல்லா கரெக்டாக இருக்கும். அப்படியே கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. அதே மாதிரி நம்ம இடது காலில் பண்ணும்.
கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. அதே மாதிரி மேல் பகுதியில் ஒவ்வொரு இடமுமே வந்து டச் ஆகுற மாதிரி 2 கட்டை விரலும் வச்சு அழுத்துற மாதிரி வைக்கணும். இந்த பயிற்சிக்கெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.